ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு அழகான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி லைனிங்கும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லீவுக்கு. இதுக்கு சென்டரில் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த பிங்க் கலரை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ஸ்லீவ் டிசைனை பிகினர்ஸும் ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லைனிங் கிளாத்தில் நமக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது மெயின் கிளாத்தில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம இந்த கட் பண்ண யூ ஷேஃபாக அப்படியே வச்சு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த தையல் கிட்ட கொஞ்சம் சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்ம தேய்க்கும்போது அழகாக இருக்கும். அழகாக அந்த ஷேப் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த ஸ்டிச் பண்ண இந்த ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் எதுக்கு போகிறோன்னா, இப்போ நம்ம என்ன ஷேப்பில் தைக்கிறோமோ அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அந்த யூ ஷேப் பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ இந்த ஸ்லீவோட எண்டையும் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், மெயின் ஃபேப்ரிக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம சென்டரில் டிசைன் கொடுக்க போகிறோம். ப்ளீட் வச்சு அதுக்கு இந்த மாதிரி லென்த்தாக இது கான்ட்ராஸ்டாக இருக்கிற கலர் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது இப்போ நம்ம சின்ன சின்ன ப்ளீட் பிடிச்சிக்கலாம். ப்ளீட் பிடிக்கும்போது இந்த மாதிரி ஈவனாக பிடிக்கணும். அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு ஈவனாக பிடிக்கலாம் மார்க் பண்ணி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ப்ளீட் பிடிச்சாச்சு. இதுக்கு லைனிங் கிளாத் கொடுத்து அடிச்சு திருப்பிக்கலாம். ஓவலாக உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதுக்கையும் ஓவலாக போட்டுக்கோங்க. அப்போ இந்த நூலில் பிரியாமல் இருக்கும். இப்போது இந்த ப்ளீட் வச்சுறதுக்கு மேலே நம்ம இந்த மெயின் கிளாத்தை வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிட்டுருக்கோம். இப்போது இந்த ஸ்லீவுக்கு ஒரு அழகான லேஸ் வச்சு தைக்க போகிறேன். இந்த அவுட்டரில் மட்டும் இந்த மாதிரி பட்டையாக லேஸ் அடிக்கும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு அடிங்க. அப்போ தான் அந்த வெண்டை இருக்கிற இடத்துலலாம் ஃபிட்டாக உட்காரும். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், லேஸ் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து சென்டரில் இந்த மாதிரி நம்ம நாட் பிடிக்கிற அந்த ரோப்பை பயன்படுத்தி சென்டரில் ஒரு அழகான டிசைனாக கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு இப்போ ரெண்டு பக்கமும் ஈவனாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த க்ளோஸாக இருக்க பக்கம் இப்படி மேலே இருக்கணும். இப்படி இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி சென்டர் பண்ணிவிட்டு இன்ட்டு மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த இன்ட்டு மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கட்டும். மிடில் சென்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க.
அவ்வளோதான். அந்த எந்த அதே மாதிரி கொண்டு வருது. இதில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சிம்பிளாக ஒரு சின்ன லேஸும் இந்த ரோ பிடிச்சும் அழகாக ஒரு டிசைன் மேக் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எண்டில் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு இந்த எண்டில் நாட்டுக்கு வச்சு தப்போம்ல அந்த மாதிரி இந்த எண்டில் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு டிசைன் ரெடியாச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.